வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயல் 6க்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போறோம். இது வரைக்கும் 10ஆம் வகுப்புல இயல் 5 வரைக்கும் நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது 10ஆம் வகுப்புல தமிழுக்கான இயல் 6க்கான புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் டார்கெட் HBSக்கான அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ஆல் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளார போகலாம். முதல் வினா, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்ன அப்படின்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல். இது மூன்றும் என்னன்னா குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். இது மூன்றும் என்ன? குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். அடுத்தது, ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன. இத்தொடரில் செயப்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னா ஒயிலாட்டம். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதான் செயப்பாட்டு வினை தொடர். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன. இதோட செயப்பாட்டு வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. ஓகே. மலர்கள் தரையில் நழுவும். எப்போதுனா தளர பிணைத்தால். மலர்கள் தரையில் நழுவும். எப்பொழுது? தளர பிணைத்தால் நழுவும். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது அப்படின்னா கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் என்ன? இப்படி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோம்? கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா அங்கே வறுமை இல்லை. அப்போ வறுமை இல்லாதனால அங்கே கொடை செய்யலை. அப்போ கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா அங்கே வறுமை இல்லாதனால அங்கே கொடை பண்ணலை, கொடை கொடுக்கல. ஓகே. அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்க, தொடர்களை அடைப்புக்குறிக்குள் குறிப்பிட்டு மாட்டுங்க. இப்போ அழைப்பு மணி ஒழித்தது, கயல்விழி கதவை திறந்தார். இதை கலவை வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ கலவை வாக்கியம்னா ஆள் அப்படின்னு போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். அழைப்பு மணி ஒழித்ததால் கயல்விழி கதவை திறந்தார், இப்படி இருக்கு. இதான் ஆன்சர். இதே மாதிரி இந்த 4 லைனுக்கும் நம்ம என்ன பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல மாற்றணும். இன்னாசியார் புத்தகங்களை வரிசைப்படுத்தினார், அவற்றை புத்தக அடுக்ககங்களில் அடுக்கி வைத்தார், புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். தொடர் சொற்றராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி, ஓகே, இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி புத்தக அடுக்ககங்களில் அடுக்கி, ஓகேவா? அடுத்தது புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். நான் அடிச்சிருக்கதை மட்டும் இது பண்ணிடுங்க. இன்னாசிரியர் புத்தகங்களை வரிசைப்படுத்தி புத்தக அடுக்குகளில் அடுக்கி புத்தகங்களை கேட்டவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். தொடர் சொற்றா மாற்றியாச்சு. அடுத்தது பாருங்க, இதை தனி சொற்றா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒயிலாட்டத்தில் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டிக்கொண்டு காலில் சலங்கை அணிந்து கொண்டு கையில் ஒரு சிறிய துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர். இதை தனி சொற்றராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒயிலாட்டத்தில் குழுவினர் ஒரே நிற துணியை முண்டாசு போல என்ன சொல்லிருக்காங்க? கட்டிக்கொள்வர். காலில் சலங்கை அணிந்து கொள்வர். காலில் சலங்கை அணிந்து கொள்வர். கையில் ஒரு சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடுவர். ஓகே, அது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். தனித்தனி சொற்றோட நம்ம மாற்றிட்டோம். இங்கே ஃபுல் ஸ்டாப் வரும், இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும், அவ்வளோதான். கூத்து கலைஞர் பாடத் தொடங்கினார், கூடியிருந்த மக்கள் அமைதியாயின. இப்போ கலவை சொற்றர்னா ஆள் போட்டு எழுதணும். கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயின, அப்படிதான் எழுதணும். ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது. அப்போ எப்படி எழுதணும்? ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சற்றென நின்றது, அறையில் உள்ளவர்கள் பேச்சு தடைப்பட்டது, அவ்வளோதான். ஓகே. இப்போ இந்த 2 இந்த புதிரில் என்னென்னா ஆங்கில சொற்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், தமிழ் சொற்களில் என்னென்ன ஆங்கில சொற்கள்லாம் இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி தமிழ் சொற்களில் எழுதணும். நம்ம இதெல்லாம் பார்க்க வேணாம், நான் இதுலேருந்து டைரெக்டாக எழுதிடுறேன், நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. இங்கே கோல்டு பிஸ்கட் அப்படின்னா அதுக்கு தமிழ் சொல் தங்க கட்டி. இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஈக்குவலாக, அதுக்கு தமிழ் சொல் என்னன்னா சமமாக. அடுத்தது வெயிட், இது எடை. இங்கே பட், இங்கே ஆனால். பட்னா ஆனால் தமிழ் சொல். ரிப்பீட், ஓகே, தமிழ் சொல் மறுபடியும். ஆல் தி பெஸ்ட், தமிழ் சொல் என்ன? எல்லாம் நன்மைக்கே.
ஓகேவா? இதான் பிறமொழி சொல் தமிழ் சொல். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். அடுத்தது பாருங்களேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாருங்க. வானம் கருக்க தொடங்கியது, அதனால மழை வரும் போல் இருக்கிறது. ஓகே. அனைவர்களின் பாராட்டுகளால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது. டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம், வெள்ளை மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் மஞ்சள் வெயில் பரவி கிடக்கிறது. வெயிலில் அலையாதே உடல் கருத்துவிடும். அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரட்டாதீர் பறவைக்கும், இந்த சொற்றொடரை இங்கே வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மரவீடு. காலை ஒளியினில் மலரிதழ் எப்படி இருக்கும்னா அவிழும். காலை ஒளிதலில் மலர்தல் அவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும். மலைமுகட்டில் மேகம் தங்கும். அதை பார்க்கும் மனங்கள் செல்லத் தயங்கும். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். தெருக்கூத்தில் நடிகருக்கு கைத்தட்டலே விருது. அதில் வரும் காசு குறைந்தாலும் அதுவே அயர் விருந்து. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அகராதியில் உள்ளதை எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் 1 2 3ன்னு போட்டுடுறேன் புரியறங்கிறதுக்காக. அப்போ இதுக்கு நான் அர்த்தம் எழுதுகிறேன். ஒன்று என்னன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாள்னா என்னன்னா தாளாட்டு. தாளாட்டு நாக்கு. அடுத்தது உழுவை அப்படின்னா ஒரு வித மீன். அடுத்து அகவுதல் அப்படின்னா அழைத்தல். அகவுதல்னா அழைத்தல். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏந்தெழில் அப்படின்னா மிக்க அழகு. ஏந்தெழில் அப்படின்னா மிக்க அழகு. அடுத்தது அணிமை அப்படின்னா சமீபம், நுட்பம். ஓகே, அவ்வளோதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இயல் 6க்கான புக் பேக் கொஷின் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இயல் 7க்கான புக் பேக் கொஷின் பார்க்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.